அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாரதிய ஜனதா கட்சியில ஒன்றிய லெவல், கிளை லெவல்ல எல்லா போஸ்டிங்களையும் போட்டாச்சு. இனி செயல்பாடுகள் ஆரம்பிக்கணும். மாவட்ட லெவல்ல தலைவர்கள் போட்டுட்டாங்க, பேரண்ட் பாடி இனிமேதான் போடணும். அது அடுத்தது வருவோம். இந்த ஒன்றிய லெவல்லையும் கிளை லெவல்லையும் போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் ரொம்ப பலம் வாய்ந்தது. கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போற கடைசி கட்டம் இங்கதான் இருக்கு. ஒன்றிய லெவல்லையும் கிளைகள் லெவல்லையும் தான் இருக்கு. ஒரு கிளைன்றது நம்ம கட்சியை பொறுத்தவரையும் ஒரு பூத். மற்ற கட்சிகள்ல வேற. மற்ற கட்சிகள்ல ஊர் பகுதி ஒரு கிளைன்னுவாங்க, ஊர் பகுதியை கிழக்கு மேற்குன்னு பிரிப்பாங்க. நம்ம அதெல்லாம் பண்றது இல்லை. பாரதிய ஜனதா கட்சியில ஒரு பூத்து தான் ஒரு கிளை. ஒரு பூத்துன்றது 1000 ஓட்டு இருக்கும், அதிகபட்சம் 1000 ஓட்டு இல்ல 1500 ஓட்டு இருக்கும், ரொம்ப மிஞ்சி போனா ஒரு பூத்துன்றது. அந்த 1500 பேருக்கு ஒரு கிளை தலைவர் இருப்பார். அந்த கிளையில 12 பேர் கொண்ட கமிட்டி போடுவாங்க. 13 பேர் இருப்பாங்கன்னு வைங்களேன். ரஃபா பாத்தீங்கன்னா ஒரு 120 வாக்காளர்களுக்கு ஒரு கிளை செயலாளர் இருப்பாங்க. இது இந்த கிளைகள் எதுக்காக போடுறோம் அப்படின்றது பாத்துக்கோங்க. எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் அதுக்காக இல்ல. கிளைகள் உள்ளூர்ல நம்மளுக்கு தலைவர்கள் வேணும், உள்ளூர்ல தலைவர்கள் உருவாக்கணுன்றதுக்காக தான் கிளைகள் போடுறோம். பூத் லெவல்ல உள்ளூர்ல நீங்க எப்ப நீங்க தலைவர்களா உருவாவீங்க, மக்கள் பணி செய்யணும், மக்களை நோக்கி நீங்க போகணும். 12 பேர் இருக்கீங்க, 1500 வாக்காளர் இருக்காங்க, ஆளுக்கு 120 பேர், மிஞ்சி போனா ஒரு 30-40 வீடுகள். இதைதான் நீங்க கவர் பண்ணணும். இப்ப நமக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு உள்ளூர்ல ஒரு கவுன்சிலர் வேணும், உள்ளூர்ல ஒரு ஊராட்சி தலைவர் வேணும். அதுக்கு நீங்க தனி ஆளா முட்டினா நடக்காது. ஒரு கட்சியா இருக்கும்போது இணைஞ்சு ஒரு குழுவா செயல்படலாம். அதுக்காக தான் இந்த அமைப்பே. உங்க கிராமத்துல ஒரு 5 பூத் சேர்ந்தது ஒரு ஒன்றிய கவுன்சிலர் இருக்கும். நம்ம கட்சியில ஒரு 5 பூத் சேர்ந்தது ஒரு சக்தி கேந்திரா பொறுப்பாளர் இருக்கும். அந்த 5 பூத் கிளை தலைவர்களுக்கு மேல ஒரு தலைவர் இருப்பார், சக்தி கேந்திரா பொறுப்பாளர். வழக்கமா என்ன பண்ணுவாங்க, ஒன்றியம் போடுறாங்க இல்லையா, ஒரு 17 கிராமம் 18 கிராமம் சேர்ந்தது ஒரு ஒன்றியம் நம்ம கட்சியில. அந்த ஒன்றியத்துல 16 செயலாளர், துணைத் தலைவர், செயலாளர், பொதுச் செயலாளர், பொருளாளர் எல்லாரும் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு சக்தி கேந்திரா பொறுப்பாளரா போடுவாங்க. இந்த 5 பூத்துக்கு ஒரு பொறுப்பாளர். இந்த கிளை தலைவர்கள் அந்த பொறுப்பாளர்கிட்ட அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் லிஸ்ட் பண்ணி கொடுக்கணும். அந்த பொறுப்பாளர்கள் எடுத்துன்னு போய் ஒன்றியத்துல தலைவர் மையக்குழுன்னு இருக்கும். ஒன்றிய தலைவர், 2 பொதுச்செயலாளர், பொருளாளர் கொண்டு மையக்குழு. அந்த மையக்குழு கிட்ட அந்த கிராமத்துல என்ன பிரச்சனைன்னு கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த மையக்குழுல யார் வேணா செயல்படுவாங்க, பிரிச்சுக்குவாங்க. நான் 4 கிராமம் நான் பாக்குறேன், 4 கிராமம் இவர் பாப்பாரு, 4 கிராமம் பொருளாளர் பாப்பாரு, 4 கிராமம் தலைவர் பாப்பாரு. ஏதோ ஒண்ணு அவங்களுக்குள்ள பிரிச்சுட்டு பிடிஓவோ கலெக்டரையோ போய் பார்த்து அந்த கிராமத்து மக்களுடைய பிரச்சனை என்ன தீர்த்து கொடுக்கணும். அவங்க தீர்த்து கொண்டு வந்து சக்தி கேந்திர பொறுப்பாளருக்கு கொடுப்பாங்க. சக்தி கேந்திர பொறுப்பாளர் சம்பந்தப்பட்ட கிளை தலைவரை கூப்பிட்டு, ஐயா நீங்க இந்த பிரச்சனை சொன்னீங்க, நான் அரசாங்கத்தை அணுகணும், இவ்வளவு தீர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சோ இப்படி எல்லாம் செயல்படும் போதுதான் பாரதிய ஜனதா கட்சியை போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு காரியம் ஆகும் அப்படின்னு மக்கள் நம்புவாங்க. உள்ளூர்ல நீங்க ஒரு தலைவரா உருவாகலாம். இதுதான் முக்கியம். எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் அது அப்புறம் பாத்துக்கலாம். அது அண்ணாமலை அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க, அவங்க பாத்துட்டு போறாங்க. நம்மளுக்கு தேவை உள்ளூர்ல ஒன்றிய கவுன்சிலர்கள், ஒன்றிய சேர்மன், மாவட்ட கவுன்சிலர், மாவட்ட சேர்மன், இதெல்லாம் நம்மளுக்கு வேணும். நீங்க பெரிய பாஜக அங்கிருந்து பணமா கொட்டணும், அப்படியே அந்த பணம் கொட்டின உடனே நாங்க போய் தலைமையா நின்று செலவு பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கட்சியில 5 பைசா பேராதுங்க. திமுக, அதிமுகல திருட்டு காசு வச்சிருக்காங்க. எல்லா கான்ட்ராக்ட்லயும் கமிஷன் அடிப்பானுங்க, ஒன்றியத்துல கமிஷன் அடிப்பானுங்க, மந்திரி திருடி வச்ச காசு இருக்கும், செலவு பண்ணுவான். நம்ம கட்சியில அப்படி எல்லாம் இல்லை. மக்கள் சேவையை பண்ணி தான் நம்ம வளர முடியும். மக்கள் சேவை என்னன்னு பார்க்கணும். நம்ம பிஜேபியில பெரிய பிரச்சனையே என்னன்னா, எவனாவது செய்வான், எவனை பார்த்தாலும் எவனும் வர மாட்டேங்கிறான், எவனும் நம்ம தாண்டா செய்யணும்ன்ற அறிவு யாருக்குமே இல்லை. என்னையும் சேர்த்துதாங்க சொல்றேன், தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம கிராமத்துல நம்மளுக்கு தெரியாத பிரச்சனை எவனுக்கு தெரியும்? நம்மளுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டு அரசை அணுகணும், மக்களுக்கு அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கணும். நீ ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு வா. ஃபர்ஸ்ட் நீ பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கூட அரசியல் பேச மாட்டேன், வெக்கப்படுவேன், கூச்சப்படுவேன்னா அதுக்கு எதுக்கு அரசியல் கட்சி? உனக்கு வேணவே வேணாம். நீ வீட்டுல சும்மா உட்காந்துரு. அங்க கூப்பிடுறான், கிளினூர் கூப்பிடுறான், திண்டிவனம் கூப்பிடுறான், அங்க மீட்டிங் போடுறான் கட்சியில இருந்தா, இங்க இருந்து 4 நாள் லொம்பு லொம்புன்னு வர 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர். என்ன பிரயோஜனம்? பின்னாடி வீட்டுக்காரனு கூட தெரியாது நீ கட்சி வேலை செஞ்சேன்னு.
எதுக்கு இந்த வேலையை செய்யறது? இந்த மீட்டிங் போறது சும்மா அவன் 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 வந்து அவன் வேலை செஞ்ச மாதிரி காட்டிட்டு போயிடுவான். நான் மீட்டிங் போட்டேங்க, இன்னைக்கு எல்லாரையும் வர வச்சேங்க அப்படின்னு காட்டுறதுக்கு, அவன் கணக்கு காட்டுறதுக்கு, மாவட்டத்துல இருக்கு கணக்கு காட்டுறதுக்கு ஒரு மீட்டிங் நடத்துவான். நீ என்னத்துக்கு ஓடினாங்க? நீ இத்தனை மீட்டிங் ஒண்ணு ஏதாவது பிரோஜனம் இருந்ததா? அதெல்லாம் வேணாம். உண்மையிலேயே மாவட்டத்துக்கு கட்சிக்கு தான் தகவல் சொல்லணும்னா அந்த வீடியோல பேசி வாட்ஸ்அப் காலில் போடலாம், வாட்ஸ்அப்ல போட்டு சொல்லலாம். உங்களுக்கு சும்மா அவங்க கணக்கு காட்ட கூப்பிடுறாங்க, நீங்க விடாதீங்க. நம்மளுக்கு கட்சிக்கு உண்மையா என்ன தேவை? உள்ளூர்ல ஒன்றிய கவுன்சிலர் வேணும், எங்க உள்ளூர் தலைவர்கள் வேணும், உள்ளூர்ல ஊராட்சி தலைவர் வேணும், மாவட்ட கவுன்சிலர் வேணும். அதுக்கு நீங்க தான் ஒர்க் பண்ணணும். நீங்க ஒர்க் பண்ணாதான் முடியும். நீங்க எல்லாருமே ஏன் ஆஹா நான் ஒன்றிய செயலாளர் போஸ்டிங் வாங்கிட்டேன், நான் கிளைத்தலைவர் போஸ்டிங் வாங்கிட்டேன், அவ்வளவுதான் கெத்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. செயல்பட ஆரம்பிங்க. தப்பா கூட செயல்படுங்க. 4 ஊர்ல 10 பிரச்சனையை எடுங்க. உங்க ஒன்றிய தலைவரோட உட்காருங்க. வீடியோ போய் பாருங்க. ஃபெயிலியர் கூட ஆகட்டுங்க, செய்ய மாட்டாருங்க. நான் வெளிப்படையா சொல்றேன், லஞ்சம் இல்லாம வேலை நடக்காது திமுக ஆட்சியில. ஆனா அட்லீஸ்ட் நம்ம முட்டணும், அந்த மக்களை போய் பார்த்தோம், அந்த இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க ஓட்டு கேட்டா போடுவான். நீ பாட்டு உட்காந்துன்னு எவனோ வரல, எவனோ 5 பைசா கொடுக்கல, கட்சியில என்னத்த கொடுத்தான், அது கொடுத்தான், நான் எத்தனை காலமா இருக்கேன், என்ன மதிக்கல, இவன் எனக்கு போன் பண்ணல, அவன் உனக்கு போன் பண்ணல, நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. நம்ம கட்சியில நடக்கவும் நடக்காது. சோ உள்ளூர் தலைவர்கள் உருவாக்குற விதமா உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும். இதுக்கு நயா பைசா செலவு கிடையாது. நீங்க வீடு வீடா பேச போறீங்க, பிரச்சனைகள் என்னன்னு கேட்க போறீங்க, உங்க ஒன்றிய தலைவர் பேரன் பாடியில கொடுக்க போறீங்க, அவங்க கவர்மெண்ட் அணுக போறாங்க, திருப்பி அவங்க தகவலை உங்களுக்கு சொல்ல போறாங்க, நீங்க கொண்டு வந்து மக்கள்கிட்ட சொல்றீங்க. இதுதான் உங்க மேல நம்பகத்தன்மை அதிகமாகும். பழைய கால நினைப்ப விட்டுருங்க. போஸ்டிங் கொடுத்துட்டான், எவன் என்ன மதிச்சான், நான் ஒரு ஒன்றிய செயலாளருங்க இருக்கேன், எவன் வந்து என்ன பார்த்தான், இதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. மக்கள் சேவையை செய்ய ஆரம்பிங்க. கூச்சத்தை தூக்கி போட்டு மக்களை போய் சந்திச்சு பேச ஆரம்பிங்க. இத்தனை காலம் பண்ண தவறுகள் போதும். இனிமே நம்ம மக்களை சந்திப்போம். முதல்ல சின்ன அடி எடுத்துப்போம். முதல்ல ஒரு ஊராட்சி தலைவர் ஆகணும், நீங்க ஒன்றிய கவுன்சிலர் ஆகணும், மாவட்ட கவுன்சிலர் ஆகணும். அதுல இருந்து பெஸ்டா இருக்கிறவங்க எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், சீஃப் மினிஸ்டர். நான் அண்ணாமலை மட்டும் இல்லைங்க, யார் வேணா சீஃப் மினிஸ்டர் ஆகலாங்க. அண்ணாமலை விட நீங்க திறமையா இருப்பீங்கன்னா உங்களை கட்சி தூக்கிக்கும். அதனால எவனோ செய்யறதுக்கு திமுக மாதிரி ஸ்டாலின், கருணாநிதி பேரன், உதயநிதி ஸ்டாலின், நிதி ஸ்டாலின், அவன் போல அந்த நிதி ஸ்டாலின் எல்லாம் நம்ம உழைக்கல. நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா நம்ம வரப்போறோம். செயல்பாடுகளை கொஞ்சம் துல்லியமா திட்டமிட்டு செயல்படுங்க. நன்றி.